தமிழ்நாட்டுல எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற உத்திரகோசமங்கை தனித்துவமானது. உலகின் முதல் சிவன் கோவில் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இங்க இருக்கிற நடராஜர் சிலையும் அதை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய மர்மம். எல்லா ஆலயங்கள்லயும் நடராஜர் சிலை இருக்கும் அப்படின்னாலும் இந்த நடராஜர் சிலை ரொம்ப தனித்துவமானது. மரகத லிங்கங்கள் பல இடங்கள்ல இருந்தாலும் மரகத நடராஜரை இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க இருக்கிற மரகத நடராஜரை பத்தின ஆச்சரியமூட்டும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இங்க இருக்கிற நடராஜர் சிலை சுமார் 5.5 அடி உயரம் கொண்டது. இது விலை மதிப்பற்ற தூய பச்சை மரகத கல்லால ஆனது. உலகத்துல இவ்வளவு பெரிய மரகத சிலை வேற எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, மரகதம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான கல். ஒளி மற்றும் காற்று இந்த அதிர்வுகளால விரிசல் அடைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகவே ஆண்டு முழுக்க சந்தன காப்பு சாத்தப்படும். மேல தாளங்கள் கூட இந்த சிலைக்கு அருகாமையில பலமா இசைக்கப்படாது. மரகத சிலையின் மேல அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த புனித நீர் மற்றும் சந்தனம் பல நோய்களை தீர்க்கிற மருந்தா கருதப்படுது. குறிப்பா சிலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த பழைய சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படிங்கிறது இந்த கோவிலின் பழமையை சொல்லக்கூடிய வாசகம். அதாவது பூமி உருவான காலத்திலிருந்தே இந்த தலம் இருக்கிறதா சொல்லப்படுது. ராவணன் இந்த ஈசனை வழிபட்டுதான் ஏராளமான சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றதா புராணங்கள் சொல்லுது.